நம்ம இலக்கியா கிட்ட அந்த மேடம் இருந்துகிட்டு, "உனக்கு என்ன உதவி வேணாலும் என்கிட்ட கேளும்மா, நான் செய்றேன்." அப்படின்ற மாரி சொன்னதுக்கப்புறமா, நம்ம இலக்கியாவும் இருந்துட்டு நடந்தது எல்லாத்தையுமே சொல்றாங்க. இந்த மாரி தான் நடந்துச்சு. அந்த அஞ்சலி வேற யாரும் கிடையாது. என்னோட சொந்த மாமன் பொண்ணு. அதாவது என்னோட அம்மாவுக்கு அண்ணன் பொண்ணு அப்படின்ற மாரி சொன்னதுலருந்து எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பத்துல இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா, அவ பிரச்சனை பண்ணிட்டு தான் இருக்கா. இப்ப திரும்பிருவா, அப்ப திருந்திருவா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, நானும் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனையோ முறை அவள மன்னிச்சு, மன்னிச்சு விட்டு பார்த்தேன். ஆனா, அது கூட முக்கியம் கிடையாது. லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலி இருந்துட்டு அதாவது தனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தாலி கட்டின புருஷன் கூட பார்க்காம, அவளோட புருஷனையும் வந்து பார்த்தீங்கன்னா கடத்தினவ. இந்த விஷயம் கூட வந்து பார்த்தீங்கன்னா, இன்னமும் அவளோட புருஷனுக்கு வந்து தெரியாது அப்படின்ற மாரி சொல்ல ஆரம்பிச்சு, எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. இத கேட்டதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அதாவது அந்த மேடம் இருந்துகிட்டு, "இலக்கியா, நீ வந்து பார்த்தீன்னா ரொம்ப நல்ல பொண்ணுன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. உனக்கான உதவிய நான் செய்வேன். உன்ன வெளிய எடுக்கிறதுக்கு நான் உதவி பண்ணுவேன். உன்னோட புருஷன் நம்பர் குடு. உன் புருஷன்கிட்ட நான் பேசிக்கிறேன்." அப்படின்ற மாரி சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. அடுத்ததா அவங்க புருஷனுக்கு, அதாவது நம்ம கௌதம்க்கு ஃபோன் பண்ணி, "இந்த மாரி தான் உங்கள மீட் பண்ணணும். உங்ககிட்ட பேசணும்." அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு, தனியா கூப்ட்டு இப்போ பேசிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம, எல்லா உண்மையுமே வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. அந்த இன்ஸ்பெக்டர் சுத்தமா வந்து பார்த்தீங்கன்னா சரியில்ல. அந்த இன்ஸ்பெக்டர நான் ஆரம்பத்துல இருந்தே பார்த்துக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, இலக்கியாவோட உயிருக்கே கூட இந்த இதுல லாக்கப்ல அதாவது ஜெயில்ல வந்து பார்த்தீங்கன்னா, இருக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாவே இருக்கு. அதனால நீங்க என்ன பண்ணுவீங்களோ, ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. அது மட்டும் இல்லாம உங்க பொண்டாட்டிய அதாவது இலக்கியாவ காப்பாத்துறதுக்கு நான் என்ன ஹெல்ப் வேணாலும் செய்யறதுக்கு தயாரா இருக்கேன். அத பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அது மட்டும் இல்லாம என்கிட்ட ஒரு எவிடன்ஸ் இருக்கு. அந்த எவிடன்ஸ வச்சு உங்களால என்ன பண்ண முடியும்னு பாருங்க. அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. அதாவது அது என்ன எவிடன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலி, பைரவி, அந்த இன்ஸ்பெக்டர் இவங்க எல்லாருமே பேசிட்டு இருந்த ஒரு விஷயம். அதாவது அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ போலியான ஒரு ஆதாரத்த தான் ரெடி பண்ணியிருக்கா அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாருக்குமே தெரியும். ஆனா, அதே சமயம் இவங்க 3 பேரும் சேர்ந்து இலக்கியாவ டார்கெட் பண்றாங்க. இலக்கியா மேல எந்த ஒரு தப்புமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு லேடி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து அப்ரூவரா மாறி இருக்கிறதா எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. அதனால நீங்க என்ன பண்றீங்க, இந்த கேஸ வந்து பார்த்தீங்கன்னா, சீக்கிரமா முடிக்கிறதுக்கு பாருங்க. அதாவது இலக்கியாவ வெளிய கொண்டு வரதுக்கு என்ன வேலையோ அத பாருங்க. அந்த அஞ்சலி கர்ப்பமா இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயம் இலக்கியா சொல்ற அந்த ஒரு வார்த்தையிலிருந்தே அந்த உண்மை எல்லாமே எனக்கு தெரிய வருது. நீங்க அந்த டாக்டர போய் மீட் பண்ணுவீங்களோ, இல்ல அஞ்சலியோட ரகசியம் அதாவது கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஆளுங்கலாம் அந்த ரிப்போர்ட்ட அதாவது முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, செக் பண்ண ரிப்போர்ட்ட பத்திரமா வச்சிருப்பாங்க. அந்த மாரி ரிப்போர்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலி எங்கேயாச்சும் வச்சிருக்காளா? அப்படி இப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எத வேணாலும் நோட் பண்ணுங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு சாதகமா தான் முடியும். நான் வந்து ஜெயில்ல இலக்கியாவுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராம பார்த்துக்கிறேன். ஆனா, நீங்க செய்ய வேண்டிய ஒரே வேலை, எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ, அவ்வளோக்கு அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க இலக்கியாவ வெளிய எடுக்கணும். ஏன்னா, உள்ள இருந்தா அவளோட உயிருக்கே ஆபத்து அப்படின்ற மாரி எல்லா விஷயத்தையுமே சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இத கேட்டதும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கௌதம் வந்துட்டு, இப்போ நம்ம இலக்கியாவ ஜெயில்ல வந்து பார்த்தீங்கன்னா விட்டுருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இலக்கியாவ காப்பாத்துறதுக்கு என்ன வழியோ அத மட்டும் பார்த்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பிளான் பண்ண போறாரு. இந்த அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா, அவளோட முகத்திரை கிழிச்செறியறதுக்காக. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.